மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு ஃபோன் நம்பரும் என்டர் பின் அப்படின்னு கேட்கும். ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ப்ரெசைடிங் ஆஃபீஸர் நீங்கள் உங்களோட எலெக்ஷன் ஆர்டரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் பின் அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைலோட கடைசி 4 இலக்க எண்ணை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் அதில் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படின்னு வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரீ போல் டே, 2வது ஆப்ஷன் போல் டே. நீங்கள் ப்ரீ போல் டே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் ப்ரீ போல் டே இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஹெட்டிங் வந்துட்டு 2 ஹெட்டிங் வந்திருக்கும். போலிங் பார்ட்டி ரீச், உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு அனைத்து அலுவலர்களும் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. போலிங் மெட்டீரியல் அனைத்து உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்திருந்ததுன்னா அதுக்கும் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து போல் டே அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மார்க் போல் ஸ்டார்டட், செலக்ட் டைம், போல் கம்ப்ளீட்டட், ஃபைனல் ஓட்ஸ் போல்ட் அப்படின்னு 5 ஹெட்டிங் வந்திருக்கும். அதில் மார்க் போல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் போல் கண்டக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது போல் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்து செலக்ட் டைம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இடையில் உங்களோட வாக்குச்சாவடியில் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற விவரத்தை பதிவு செய்யணும். காலையில் 9 மணிக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இடையிலையும் நாம் செலக்ட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு பதிவான வாக்குகளோட எண்ணிக்கையை பதிவு செய்யணும். அதுக்கடுத்து போல் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஈவினிங் 7 மணிக்கு போல் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த டைம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனல் ஓட்ஸ் போல்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்த ஆண்களோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்த ஆப்ஷனில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களித்த பெண்களோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களித்த டிரான்ஸ்ஜெண்டர் டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. கடைசியாக டோட்டல் ஓட்ஸ் போல்டு டீட்டெயில்ஸ் போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த விவரங்களை அனைத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸும் நம்ம இந்த அப்ளிகேஷனில் என்டர் பண்ண வேண்டி வரும். நன்றி.